நான் அடுத்த பேச போகிற 2 நிமிஷம் ரொம்ப கிளியராக கவனிங்க. உங்கள் வீடு வந்து சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்தால், அதாவது 3 ஃபேஸ் வீடாக இருந்தால் RYBன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்தால் R ஃபேஸ் மட்டும் சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு அதிகமான கரண்ட் பில் வரதா இருந்தால் ஒரு 6000, 8000, 10000, அந்த வீட்டுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு அழகான சோலார் பேனல் போட்டுட்டு அதுக்கு பெஸ்ட்டு சோலார் ஆன்கிரேட் இன்வெர்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால், அந்த பிராண்ட் ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு பிராண்டாக இருந்தால், அந்த பிராண்ட் இன்வெர்டர் 7 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டி கொடுக்குறதா இருந்தால், அதே அந்த பிராண்ட் சிங்கிள் எம்பிபிடி இல்லாமல் டியூவல் எம்பிபிடி தரதா இருந்தால், இதெல்லாம் விடுங்க. அந்த பிராண்ட் மேட் இன் சைனா இல்லாமல் மேட் இன் இந்தியாவாக இருந்தால், அப்படி ஒரு பிராண்டே இந்த உலகத்தில் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிராண்ட் இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஒரு இன்வெர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் Polycab 4.3 kilowatt inverter with dual MPPT with 15 amps with made in India brand. Pure made in India, China இல்லை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த இன்வெர்ட்டரோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனிட்டிஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறேன். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் இது மாதிரி பிராண்டடான பெஸ்ட் வாரி சோலார் பிராண்ட் போட்டு தருவாங்க. நான் ஏற்கனவே சொல்ல வேண்டிய விஷயத்தை 2 நிமிஷம் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணி நீங்கள் வேறு வீடியோ போயிருங்க. ஏன்னா அடுத்த பேச போகிற 5 நிமிஷம் இந்த இன்வெர்ட்டர் பற்றி ஒரு டீப்பாக சொல்லி தர போகிறேன். வேணுன்ற மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ Polycab 4 kilowatt டியூவல் MPPT 7 years வாரண்டி மேட் இன் இந்தியா பிராண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இன்வெர்ட்டரோட ஃபஸ்ட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்ட்டர் வந்து 15 amps இன்வெர்ட்டர். அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வர லேட்டஸ்ட் பேனல் 550 watts பேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் வந்து வாரி பேனல் 13.83 amps. இந்த பேனலோட ஆம்ப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டரோட ஆம்ப்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர அதுக்கு அதிகமாக இருந்து இது கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா பேனலோட அவுட்புட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் போயிடும். அதனால பேனல் வந்து 13.83 ஆம்ப்ஸ்னா அதுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு 15 amps இன்வெர்ட்டர் நல்லாயிருக்கும். 7 years ப்ராடக்ட் வாரண்டி தராங்க, பெஸ்ட்டு. அதுவும் மேட் இன் இந்தியா. நீங்கள் எந்த இன்வெர்ட்டர் வாங்கினாலும் சரி அது கண்டிப்பாக அது மேட் இன் இந்தியாவாக தான் இருக்கணும் தவிர மேட் இன் சைனாவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா சைனாலேருந்து வர ப்ராடக்ட் நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் பியூர் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறோம். இந்த வாரி சோலாரும் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான், குஜராத். இந்தியாவில் த பெஸ்ட்டு சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா வாரி விக்ரம் சோலார். ஃபாரின் மேனுஃபேக்சரில் பார்த்தீங்கன்னா REC சன் பவர் இருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு சோலார் பேனல். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து டியூவல் MPPT. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 4 பேனல் ஒரு MPPTயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற 4 பேனல் வந்து ஒரு MPPT. ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு டியூவல் MPPT இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதுதான் டியூவல் MPPT. இந்த டியூவல் MPPT கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா உங்கள் வீடு வந்து சிங்கிள் ஃபேஸ் வீடு. அப்போ என்ன ஆகுன்னா இந்த 4 பேனல் ஒரு சீரீஸ், கீழே இருக்கிற 4 பேனல் ஒரு சீரீஸ். இது அப்படியே புஷ் பண்ணுங்கள் ஒரு ஃபேஸில். பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் டியூவல் MPPT வாங்கிட்டு சிங்கிள் MPPT ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த ஃபெசிலிட்டி இன்வெர்ட்டரே நல்லா தரும்போது அதுவும் ஒரு சிங்கிள் ஃபேஸில் டியூவல் MPPT வேறு எந்த மேனுஃபேக்சரில் இது மாதிரி இவ்வளோ பார்க்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக டியூவல் MPPT ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர். இது ஒரு ஆஃப் கிரிட் இல்லை, இது ஆன்கிரிட். ஆன்கிரிட்டில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் அது வந்து DC மின்சாரம் தான். அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரே வேலையை மட்டும்தான் இது பார்க்கும். ஒரே வேலை. ஏன்னா இப்போ வர இன்வெர்ட்டர்லாம் சிலதெல்லாம் பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆன்கிரிட் தான் இருக்குமே தவிர அதை வந்து இதுவாக மாற்றக்கூடாது. ஏன்னா இப்போலாம் வர சேனல் வளர கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா வளருது. அதனால் ஒவ்வொரு வேர்டும் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு வேர்டு நாங்கள் விட்டுட்டோம், முடிஞ்சுது எங்கள் கதை. அதனால் எப்போவுமே நீங்கள் டியூவல் MPPT வாங்கும்போது நல்ல டியூவல் இன்வெர்ட்டராக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஸோ DC to AC இந்த இன்வெர்ட்டர் கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிவிடும். நீங்கள் பயன்படுத்த போக மீதி மின்சாரத்தை தான் இது வந்து EBக்கு அனுப்போம். ஸோ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. எவ்வளோ யூனிட் நீங்கள் கவர்மெண்ட் தரீங்களோ அந்த யூனிட் நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நெட்வொர்க் சார்ஜஸ் அப்ளிகபிள். சரிங்களா? சோலார் போட்டாலும் EB பில் வரதாக சரியும், நெட்வொர்க் சார்ஜஸ் போட்டு தான் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இது வந்து நீங்கள் உடனே ஃபாரின் இன்வெர்ட்டருக்கு உண்டான ஈக்குவலாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. SMA, ஃப்ரோனிஸ், சோலார் எட்ஜ், என்ஃபேஸ் அது வந்து ஃபாரின் மேனுஃபேக்சர், ரொம்ப ப்ரீமியம், ரொம்ப காஸ்ட்லி. பட் இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு சைனா மேனுஃபேக்சர் அடித்து உடச்சி இந்தியாவில் நான் தாட்டா பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு உண்டான இன்வெர்ட்டர் தான். ஸோ இதான் டிஸ்க்ளைமர். உடனே நீங்கள் அந்த லெவலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு, நல்லான்னு போட்டு உடச்சிறது இது. அதனால் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் வாங்கினா Polycab இஸ் த பெஸ்ட் இன்வெர்ட்டர்.
இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ண சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனலாகி வாரி சோலார் பேனல் மோனோபெர்க் வித் 550 வாட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனலோட ஆம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 13.83 ஆம்ப்ஸ் வருது. ஸோ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் வித் ஆஃப் கட் கேட்டகரியில் வருது. பாலி கிறிஸ்டல் போயிடுச்சு, மோனோ கிறிஸ்டல் போயிடுச்சு, இப்போ அடுத்தது மோனோபெர்க் வித் ஆஃப் கட். இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனல் அது வந்து வாரி இனிமேட் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க அதை தாண்டி போயிட்டாங்க. இனிமேட்டு வேர்ல்டுலேயே த பெஸ்ட் சோலார் பேனலாகிய அந்த லிஸ்ட்டில் வாரி இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிறாங்க. அதுக்கு உண்டான ரீசன் நானே சொல்கிறேன். யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த வாரி இப்போ பண்ணிட்டாங்க. மோனோபெர்க்குக்கு மேலே எட்ரோ ஜங்ஷன் ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஏற்கனவே ஆர்இசி அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வாரி வந்துட்டாங்க. அதுலேயும் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் வாட்ஸ், த ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வாட்ஸ் 715 வாட்ஸ் இன் எட்ரோ ஜங்ஷனில், மோனோபெர்க்கில் எட்ரோ ஜங்ஷனில் வாரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. இதனால தான் தலப்பாடான்னு அடிச்சுக்கிறேன். இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனல் சாரி வேர்ல்டுலே த பெஸ்ட் சோலார் பேனல்னால் அது வாரி தான் சொல்கிறது. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி சோலார் பேனல் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்குமே பிராண்டடாக போயிடுங்க. இந்தியாவில் த பெஸ்ட் 2 பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று வாரி சோலார், இன்னொன்று விக்ரம் சோலார். வாரி வந்து எட்ரோ ஜங்ஷனில் வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு பிராண்டு பண்ணுறதா இருந்தாலும் முக்கியமாக இந்த மாதிரி கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். பியூர் ஆர்டிப் கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர் வித் கிராஸ் பிராசிங். அதே மாதிரி டிசி கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் mm தான் இருக்கணும், 4 இருக்கக்கூடாது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பேனல் பறக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் போட்டு தருவாங்க. இது வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தாழம்பூர் என்ற இடத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா இது வந்து ரிமோட் ஏரியா. மோஸ்ட்லி இங்கே வந்து சிங்கிள் ஃபேஸ் தான். இங்கேருந்து சிறு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் அவுட்டரில் இருந்தால் கண்டிப்பாக சிங்கிள் ஃபேஸ் வேணும்னா பாலிகேப் வித் வேர்ல்டு த பெஸ்ட் சோலார் பேனலாகிய வாரி போட்டுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.